ரீசெண்டா நம்ம தியேட்டர்ல ஒரு படம் ரிலீஸ் ஆயிருச்சு. என்ன ஒரு படம்னா, பிளாக்மெயில். இதுல ஜீவ் பிரகாஷ், ஸ்ரீகாந்த் ஒரு 2 பேர் நடிப்புல, யார் இதுல மெயினான ஹீரோ அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா, ஒரு 2 பேர் நடிப்பு ஈக்குவலா இருக்கு நம்ம பார்க்கும்போது. ஒரு பக்கம் 2 பேரும் ஈக்குவல் நடிப்பு தாறுமாறா இருக்குங்க. கண்டிப்பா அந்த ஒரு படத்த தியேட்டர்ல வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு படத்த மிஸ் பண்ணாதீங்க. ஏன்டா ஓடிடில போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுற அளவுக்கு ஆளாக்கி, தியேட்டர்ல போய் இந்த ஒரு படத்த மஸ்ட் வாட்ச்சா உட்காந்து பார்த்துருங்க. இதுல என்ன ஒரு கதைன்னா, ஒரு எப்படி சொல்றது? நம்ம ஸ்ரீகாந்த் ஒரு பெரிய பணக்காரனா இருப்பாப்புல. நம்ம ஜீவ் பிரகாஷ் ஒரு ஏழ்மையான ஒரு ஃபேமிலில இருப்பாப்புல. ஜீவ் பிரகாஷ் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறாரு. அந்த பிரச்சனையில இருந்து அந்த பண பிரச்சனை வரும்போது ஒருத்தர் சந்திக்கிறாப்புல. சந்திக்கும்போது அவர நீ இந்த மாரி நீ ஒரு பொண்ண கடத்தணும் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பக்கத்துல சொல்லும்போது, நம்ம ஜீவ் பிரகாஷ் நம்ம ஸ்ரீகாந்தோட பொண்ண கடத்துறாப்புல. ஆனா கடத்துறம்போது ஜீவ் பிரகாஷ் ஒரு பக்கத்துல கடத்திருக்க மாட்டாப்புல. இது தெரிஞ்சு நம்ம ஜீவ் பிரகாஷ் நம்ம ஸ்ரீகாந்த் ஒரு பக்கத்துல நீ தான் பொண்ண கடத்தன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயம் தெரியுது. ஜீவ் பிரகாஷ் நம்ம அந்த பொண்ண கடத்திருக்க மாட்டாப்புல. இதுக்கப்புறம் யார் அந்த பொண்ண கடத்துனாங்க, வச்சாங்க அப்படின்ட்டு இந்த ஒரு படத்துல கதையா இருக்கு. ஒவ்வொரு ஆளா ஸ்ரீகாந்த் அடிச்சு நான் தான் உங்க பொண்ண கடத்துனேன். ஒவ்வொரு ஆளா பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க பணத்துக்காண்டி. இந்த ஸ்ரீகாந்துக்கு அந்த பொண்ணு கிடைச்சுச்சா இல்லையா? இதுதான் படத்துல கதையா இருந்துச்சு. நம்ம படம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் டென்ஷனா இந்த பொண்ண யாரா கடத்துனா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இந்த படத்த பார்க்கும்போது இது இவன் நல்லவனா, இவன் கெட்டவனான்னு நமக்கே பார்க்கறதுக்கு யாரா அவன் இந்த பொண்ண கடத்துனா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இதுல நடிச்ச ஹீரோயினி பிந்து மாதவி ஆக்டிங்லாம் பார்க்கும்போது நமக்கே சூப்பரா இருந்துச்சு. நம்ம மெயினா நம்ம சொல்ல வேண்டியது கிங்ஸ்லியோட காமெடி தாறுமாறா இருந்துச்சு. கிங்ஸ்லியும் நம்ம வேட்டை முத்துக்குமார் இந்த காம்பினேஷன் வேற லெவல்ல இருந்து இந்த படத்த நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தன்னால சிரிப்பா வரும். ஒரு 2 காம்பினேஷன் பார்க்கும்போது அத பார்க்கும்போது நமக்கே என்னையா இவங்க இப்படி காமெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா அதுல ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 4 சீனு கிட்ட வரும். 4 சீனுமே தாறுமாறா நடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அத பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. தியேட்டர்ல வேற லெவல்ல கைத்தட்டலாம் இருந்துச்சு அந்த சீன்லாம். டயலாக் ரைட்டிங்ல யார் இப்படிலாம் டயலாக்லாம் எழுதி கொடுத்தா அப்படின்னு நமக்கே தோணுது. டைரக்டர் மாறன் அவருக்கு இந்த படத்த நம்ம சொல்லியே ஆகணும். வேற லெவல்ல அந்த படத்த எடுத்திருக்காப்புல. ஏன்னா நம்ம படம் பார்க்கும்போது அப்படின்னு தெரிஞ்சு இந்த டைரக்டர் ஒரே நைட்ல வர சீன் மாதிரி தான் எல்லா சீனும் இருக்கு. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். இதுல சினிமா போட்டோகிராஃபர் நம்ம கூகுள் பென்னி அப்படின்னு ஒரு தக்காளி யார் நீ அப்படிதான் எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது வேற லெவலில் வச்சிருப்பாப்புல. ஒரே இருட்டுல தான் எல்லா இடத்துலையும் கவர் பண்ற மாதிரி எல்லா சீனும் இருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கே பரவாயில்ல, நல்லா சினிமா போட்டோனாலும் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு அப்படிதான் நமக்கே தோணும். நம்ம சாம்சிஎஸ் அவர் சொல்லியே படத்துல கிட்டத்தட்ட நம்ம 2 பாட்டு இருக்கு. 2 பாட்டும் ஓரளவுக்கு ஓகேப்பா அப்படியே நமக்கே தோணும். ஆனா பிஜிஎம்லாம் தக்காளி மிரட்டி விட்டுருப்பாப்புல. அதை பார்க்கும்போது நமக்கே வேற லெவலில் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சீனை பார்க்கும்போது நமக்கு எப்படி பதட்டத்தின் உச்சத்துல தான் அந்த ஒரு பிஜிஎம் ஒரு பக்கம் போகும். அதை பார்க்கும்போது நல்லா பிஜிஎம் நல்லா போட்டுக்காடு அப்படின்னு நமக்கே தோணுச்சு. அடுத்து நம்ம தேஜா அஸ்வினி அப்படின்னு ஒரு ஹீரோயினி அது ரேக்கான ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பா. அதை பார்க்கும்போது ஜி பிரகாஷோட ஒன்னா இருக்க விடாம ஓவராலாக அந்த ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு இருக்கும்போது அவ ஆக்டிங் ஓரளவுக்கு ஓகே அப்படிதான் நமக்கே தோணுச்சு. நம்ம இதில் மெயினாக சொல்ல வேண்டியது பிந்து மாதிரிக்கு எப்படி சொல்றது, எல்லா ஆக்டிங்லேருந்து எல்லாமே ஓகே தான் தெரிஞ்சு. ஆனால் டப்பிங் லிப்பு நமக்கு இல்லை கவனிக்க ஒரு பக்கம் பேசியிருப்பாங்க. ஆனால் டப்பிங் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போகும். அதை பார்க்கும்போது அவங்களுக்கு டப்பிங் ஒழுங்காக கொடுக்கலையே. பேசுகிற லிப்பு நமக்கு பார்க்கும்போதே தெரியும். ஏன்னா எப்படி லைட்டாக வாயை அசைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் தமிழில் பேசியிருப்பாங்களா என்னன்னு நமக்கே தெரியாது. டப்பிங்கை மட்டும் நம்ம பார்க்கும்போது ஒழுங்காக பேசியிருக்க மாட்டாங்களா அப்படிதான் நமக்கே தோணுச்சு. மித்தபடி பிந்து மாதிரி ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. இல்லை மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது ரமேஷ் திலக் அவர் ஆக்டிங்கே சொல்லவே வேணாம். ஏன்னா வேற லெவலில் நடிச்சு கொடுத்து போயிட்டே இருப்பாப்புல. இல்லை மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது ஸ்ரீகாந்த், ஜெயபிரகாஷ், தக்காளி ஓ நடிப்பு பெருசா என் நடிப்பு பெருசாயா போட்டி நடிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மித்தபடி இந்த ஒரு படம் ஒரு செம்ம ஃபீல் குட் மூவி. ஒரு பதட்டத்தின் உச்சத்துல இருந்து இந்த ஒரு படத்தை வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அந்த படத்தை மிஸ் பண்ணாதே. தியேட்டர்ல ஜி பிரகாஷ் ஃபேன்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ரீகாந்த் ஒரு பக்கத்துல வேற லெவலில் நடிச்சிருப்பாப்புல. அது பக்கமாகவே இது ஜி பிரகாஷ் படமா ஸ்ரீகாந்த் படமா அப்படின்னு நமக்கே ஒரு பக்கம் தோணும். கண்டிப்பா ஒரு படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிம். கண்டிப்பா அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க.